இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை பார்க்கலாம். முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளன என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக நாடு முழுவதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துக பாதுகாப்பு தரப்புக்கு ஜனாதிபதி உத்தரவு. 1780 கோடி டாலர்கள் கடனை மறுசீரமைப்பதற்கு இணக்கம் உலக வணிக கடன் வழங்குநர்களுடன் எட்டப்பட்டது. இலங்கையின் 1780 கோடி டாலர் கடன்களை மறுசீரமைப்பதற்கு சர்வதேச வணிக கடன் வழங்குநர்களுடன் இணக்கம் நேற்று எட்டப்பட்டது. சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி செயல் திட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு அமைவாகவே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. கிளிநொச்சி விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு. திலீபன் ஆவண காட்சியகம் நல்லூரில் இன்று திறக்கப்படும் என்கிறதான ஒரு செய்தி. வடக்கில் 32,000 வீட்டு திட்டம் நிதி மூலத்துக்கு அங்கீகாரம் அளிப்பு. தேர்தல் கண்காணிப்பு பணியில் மேலும் 32 கண்காணிப்பாளர்கள் அனுப்பியது ஐரோப்பிய ஒன்றியம். ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு பணியில் சகல மாவட்டங்களிலும் குறுகிய கால தேர்தல் கண்காணிப்பாளர்கள் 32 பேர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்று ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு தெரிவித்துள்ளது. அமைதியான தேர்தலை நடத்த சகலரும் ஒத்துழைப்பு தாருங்கள், தேர்தல் கண்காணிப்பு குழு தலைவர் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் ஏற்பாட்டு பணிகள் யாழ் மாவட்டத்தில் பூர்த்தி, தெரிவத்தாட்சி அலுவலகர் பிரதீபன் என்கிறதான ஒரு செய்தி. கிளிநொச்சியில் சுவரொட்டிகளை அகற்றும் பணி நேற்று ஆரம்பம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தேர்தல் தொடர்பில் சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட 108 பேர் கைது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்ட 108 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மாதிபருமான நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். சிறுமி துஷ்பிரயோகம் அரச ஊழியர் கைது. அம்பாறையில் 2 நாட்களில் 11 முறைப்பாடுகள் பதிவாகின. அம்பாறை மாவட்டத்தில் 2 நாட்களில் 11 தேர்தல் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. சுவரொட்டிகளை இதுவரை அகற்றப்படவில்லை என தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான பௌரலின் மாவட்ட அணைப்பாளர் கந்தையா சத்யநாதன் தெரிவித்தார் என்கிறதான செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. கடையொன்றிலிருந்து வாக்காளர் அட்டைகள் மீட்பு. 25,000 சிகரெட்களுடன் மட்டக்களப்பில் இளைஞன் கைது என்கிறதான ஒரு செய்தி. யாழில் பிறந்த மறுநாளே பெண் குழந்தை மரணம். மியன்மார் சைபர் மோசடி குற்றச்செயல்கள் உயர்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரும் தேர்தல் நாளில் கண்காணிப்பு பணியில். சந்தேகத்தால் மனைவியின் கைகளை வெட்டிய கணவன், யாழிலேயே இந்த கொடூரம். கணவனால் 2 கைகளும் வெட்டப்பட்ட நிலையில் பெண்ணொருவர் யாழ் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். மனைவிக்கு வேறொருவருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகப்பட்டே தனது மனைவியின் கைகளை கணவர் வெட்டினார் என்று கூறப்படுகின்றது. புத்தளம் விபத்தில் 2 உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக தமிழக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். மத்திய பாஜக அரசுக்கு திமுக ஆதரவு வழங்கும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவிப்பு. இயக்குனர் அமீர் உட்பட 12 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு டிஜிபி தலைமையில் சிறப்பு படை. திமுக ஆட்சிக்கு 2026 தேர்தலின் முடிவுரை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். நாளை சனிக்கிழமை வரை அமைதி காலம் அமலில் கூறுகிறது தேர்தல் ஆணைக்குழு. நேற்று முதல் நள்ளிரவுடன் தேர்தல் பிரசார கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நாட்டில் தற்போது அமைதி காலம் அமலில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தேர்தல் கடமைகளுக்கு 1358 இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள், வாக்களிக்க செல்வோருக்காக விசேட பஸ் சேவைகள் ஏற்பாடு என்கிறதான ஒரு செய்தி. குப்பி விளக்கு பற்றியதில் யாழ் மூதாட்டி உயிரிழப்பு. ஆடை தொழிற்சாலையில் உணவு விஷமானதில் 500க்கும் மேற்பட்டோர் வைத்தியசாலையில் என்கிறதான ஒரு செய்தி. ரகசியமாக குழந்தை பிரசவித்த 15 வயது சிறுமி, குடும்பஸ்தர் ஒருவர் கைது. தென்னக்கோன் மீதான தடை உத்தரவை நீக்குமாறு கோரி மனு நிராகரிப்பு. வாக்காளர் அட்டை மாதிரியை இணைய வழியில் பெற முடியும் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தல் வரலாற்றில் அதிகளவு சுவரொட்டி வவுனியாவில் பதிவு. 2500க்கும் மேற்பட்டவை அகற்றப்பட்டன. தேர்தல் வரலாற்றில் வவுனியா பிரதேசத்தில் அதிகளவான சுவரொட்டிகள் அகற்றப்பட்டமை இதுவே முதல் தடவை என வவுனியா போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. சுன்னாகத்தில் கிருமி தொற்றினால் 16 நாட்களேயான குழந்தை உயிரிழப்பு. தேர்தலுக்கான பாதுகாப்பு 63,000 போலீசார் கடமையில். தேர்தலுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக நாடு முழுவதிலும் 63,000க்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிக்கப்பட்ட
நெடுந்தாரகை படகு என்கிறதான ஒரு செய்தி. கெகலியவின் மகனுக்கு சொந்தமான 2 சொகுசு வீடுகளை முடக்கிய நீதிமன்றம். 45 தமிழக மீனவர்களுக்கு 10 கோடி ரூபாய் அபராதம் புத்தளம் நீதிமன்றம் விதித்தது. 180 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த பெண் கைது செய்ய பொதுமக்களின் உதவியை நாடும் சிஐடியினர். விசாரணைக்காக தேடப்பட்டு வரும் ஒரு சந்தேக நபரை கைது செய்ய குற்றப்புலனாய்வு பிரிவினர் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். 180 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காணிக்கு பொய்யான ஆவணங்களை தயாரித்து சொத்து சுவீகரித்தமை தொடர்பில் சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் துறை ஊழியருக்கு விசேட விடுமுறை அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு அனைவருக்கும் விடுமுறை வழங்குவது கட்டாயம் என்று அறிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழு தனியார் துறை ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய விடுமுறை தொடர்பிலும் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதாவது இதன்படி 40 கிலோமீட்டர் அல்லது அதற்கு குறைவாக இருந்தால் அரை நாள் விடுமுறை, 40 தொடக்கம் 100 கிலோமீட்டர் வரை இருந்தால் ஒரு நாள் விடுமுறை, 100 தொடக்கம் 180 கிலோமீட்டர் தூரம் என்றால் 1.5 நாள் விடுமுறை, 180 கிலோமீட்டருக்கு மேல் இருந்தால் 2 நாட்கள் விடுமுறை வழங்கப்படுவது கட்டாயமானதாகும் என்கிறதான இந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. 5000 நெருங்கும் தேர்தல் விதிமுறை மீறல்கள். தேர்தல் காலத்தில் அனர்த்தங்களை எதிர்கொள்ள விசேட வேலை திட்டம் என்கிறதான ஒரு செய்தி. 3 வாகனங்கள் மோதி விபத்து, ஒருவர் படுகாயம். புத்தளத்தில் ஒரு தொகை கிருமிநாசினி சிக்கியது என்கிறதான ஒரு செய்தி. சுதந்திர கட்சி அமைப்பாளர் கொலை, சந்தேக நபர் நேற்று கைது. காற்றின் வேகம் அதிகரிப்பு. மாத்தறையிலிருந்து அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலும் காங்கேசந்துறையிலிருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது மணிக்கு 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு தொடக்கம் காங்கேசந்துறை விசேட ரயில் சேவைகள் என்கிறதான ஒரு செய்தி. போதைப் பொருளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். திருகோணமலையில் மட்டும் 4000 அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடுவர். திடீரென ஓட்டோ தீக்கிரை, மட்டக்களப்பில் சம்பவம் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. களுவாஞ்சிக்குடியில் முத்தமிழ் வித்தகர் விபுலானந்தரின் துறவர 100ஆண்டு விழா என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளும் திருகோணமலை மாவட்டத்தில் தயார், தெரிவத்தாட்சி அலுவலகர் சாமித தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் அன்று 3000 கண்காணிப்பாளர்கள் கபே அமைப்பு களமிறங்கும் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. உலக செய்திகள் பக்கத்தில் பார்க்கலாம். திடீரென வெடித்து சிதறும் தொலைத்தொடர்பு சாதனங்கள், 30 பேர் பலி, 3250 பேர் படுகாயம், அச்சத்தில் உறைந்த லெபனான் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. 12 பேர் பலி, ஸ்டேலின் சதி அம்பலம். 3600 வகை ரசாயனம் மனித உடலில் கலப்பு. பிளாஸ்டிக், காகிதம், கண்ணாடி, உலோகம் உள்ளிட்டவற்றில் ரசாயனங்கள் உணவு பண்டங்களில் கண்ணுக்கு தெரியாமல் கலந்து வருவது தெரிய வந்துள்ளது என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. ஸ்டேலுக்கு எதிராக ஐநாவில் புதிய தீர்மானம் நிறைவேறியது. 43 நாடுகள் முற்றாக புறக்கணிப்பு. வெளிநாட்டு மாணவர்களுக்கு கனடா அரசாங்கம் கெடுபிடி என்கிறதான ஒரு செய்தி. மிகப்பெரிய துஷ்பிரயோகம் இந்தியாவின் மீது ட்ரம்ப் சாடல் என்கிறதான செய்திகள் உலக செய்திகள் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். வாக்குகள் எண்ணும் நிலையங்களில் 2ஆம் விருப்ப தேர்வு எண்ண ஏற்பாடு, தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு. சமூக ஊடகங்கள் தொடர்பில் போலீசார் தீவிர அவதானம். தெற்கில் 3 இடங்களில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், 3 உயிரிழப்பு, 2 காயம். கையடக்க தொலைபேசிகள் பாவித்தல், நிலப்படம் எடுத்தல், வாக்கெடும் நிலையங்களுக்குள் தகாதவை. தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிக்கை என்கிறதான ஒரு செய்தி. வாக்களிப்பு நிலையங்களுக்குள் பிரவேசிப்போர் குறித்த அறிக்கை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. புலமை பரிசில் வினாத்தாள் கசிவு, 3 பேர் உடனடியாக பணியிடை நீக்கம். 1ஆம் வினாத்தாள் ரத்தாகுமா? இதுவரை எந்த தீர்மானமும் இல்லை, பரீட்சை ஆணையாளர் நாயகம் கருத்து என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வல்லிபுர ஆழ்வார் சமுத்திர தீர்த்தத்தில் கடலில் மாயமானவர் மீட்கப்படவில்லை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். வாக்கு உங்கள் உரிமை, கட்டாயம் பயன்படுத்துக. தேர்தல் ஆணைக்குழு தலைவர் கோரிக்கை. வாக்கு உங்கள் உரிமை, பலம், அதனை கட்டாயம் பயன்படுத்துங்கள். இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எம்ஏஎல் ரத்நாயக்க என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்தில் சடலமாக மீட்கப்பட்ட இலங்கையர். பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வாக்களிப்பு தினமான நாளை அனாவசியமாக நடமாட தடை. நாளையும் நாளை மறுதினமும் மதுபான சாலைகள் மூடப்படும். மட்டக்களப்பில் தேர்தல் பணியில் 6750 அரசு உத்தியோகத்தர்கள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. சட்டவிரோத மீன்பிடி 8 பேர் கைதாகினர் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம்.
வலம்புரியினுடைய இன்றைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கிறது. வாக்கு உங்கள் உரிமை, கட்டாயம் பயன்படுத்துக. பொதுமக்களிடம் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்கிறவாறு இன்றைய செய்தி அமைந்திருக்கிறது. வாக்கு உங்கள் உரிமை, அது உங்கள் பலம், அதனை கட்டாயம் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் MAL ரத்நாயக்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது. கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை. நாடளாவிய ரீதியில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் இன்று வெள்ளிக்கிழமை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது தேர்தலை முன்னிட்டு. யாழ் போதனாவில் பால் புரைக்கேறியதில் 12 நாட்களான சிசு மரணம். யாழ் போதனா வைத்தியசாலையில் 12 நாட்களேயான ஆண் சிசு ஒன்று மரணம் அடைந்துள்ளது என்று அந்த செய்தி. கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த தம்பதிகளுக்கு கடந்த 8ஆம் மாதம் 31ஆம் தேதி யாழ்ப்பாண வைத்தியசாலையில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்து இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. பால் புரைக்கறியதில் 12 நாட்களான சிசு மரணம் என்று. தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தி. தேர்தல்கள் ஆணைக்குழு. தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு அதிகரிப்பு. போலீஸ் ஊடக பேச்சாளர். பிறந்து 2 நாட்களான சிசு மரணம், அதுவும் யாழ் போதனா வைத்தியசாலையிலே இடம்பெற்றிருக்கிறது. நவாந்துறையைச் சேர்ந்த தம்பதியினருக்கு தான் இவ்வாறான அந்த குழந்தை இறந்திருக்கிறது. 21, 22ஆம் தேதி மது சாலைகளுக்கு பூட்டு. அவை மதுபான சாலைகள் பூட்டு என்கிற செய்தி. தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்ட தேர்தல் அலுவலகங்களை நீக்குக தேர்தல்கள் ஆணைக்குழு. டிப்பர் மோதியதில் இளைஞன் உயிரிழப்பு. கிளிநொச்சியில் சம்பவம் என்கிற செய்தி காணப்படுகிறது. யாழ் மாவட்டத்தில் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. பதில் மாவட்ட செயலாளர் பிரதீபன் என்கிறவாறும் அந்த செய்தி காணப்படுகிறது. உட்பக்க செய்திகளை பார்த்தால், வெளிநாட்டு கடன் வழங்குநர்களுடன் கடன் மறுசீரமைப்புக்கு கொள்கை ரீதியில் இணக்கம். உணவு ஒவ்வாமை. 500 ஊழியர்கள் வைத்தியசாலையில். வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இளைஞர் ஒருவர் கைது. புலம்பெயர்ச்சி பரீட்சையை மீண்டும் நடாத்த தயங்குவோம். பரீட்சை ஆணையாளர் நாயகம் என்கிறவாறு ஒரு செய்தி. அதாவது புலம்பெயர்ச்சி பரீட்சையை மீண்டும் நடாத்த தயங்குவோம் என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குள்ளாகிய 5ஆம் தர புலம்பெயர்ச்சி பரீட்சையின் முதலாம் வினாத்தாளை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகள் தொடர்பில் தொடர்ந்தும் ஆராய்ந்து இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். 5ஆம் தர புலம்பெயர்ச்சி பரீட்சை தொடர்பான அனுமானங்களின் அடிப்படையிலான வினாத்தாள் ஒன்று வாட்ஸ்அப் ஊடாக பகிரப்பட்டிருந்தது. குறித்த வினாத்தாளில் இருந்த சில கேள்விகள் அண்மையில் நடைபெற்று முடிந்த புலம்பெயர்ச்சி பரீட்சையில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் இருந்த சில கேள்விகளுக்கு இணையாக உள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். இதனை அடுத்து புலம்பெயர்ச்சி பரீட்சை முதலாம் பகுதியிலிருந்து 3 வினாக்களை நீக்க பரீட்சை திணைக்களம் தீர்மானித்தது. எனினும் இந்த தீர்மானத்தினால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக பெற்றோர்கள் நேற்று முன்தினம் கொழும்பு, அனுராதபுரம், கேகாலை உள்ள இடங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர் குழு ஒன்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தை சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டது. அதன் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்துரைத்த பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகின்றது. விசாரணை நிறைவில் உரிய வினாத்தால் கசிந்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டால் மீண்டும் பரீட்சை நடாத்த தயங்க போவதில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. அனர்த்தங்களை எதிர்கொள்ள தயார் என்கிற செய்தி. நாளை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் வாக்குப்பதிவு காலத்தின் போது எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் காரணமாக ஏற்படும் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும். பிரதி போலீஸ் அதிபர் போன்ற செய்திகளும். பஞ்சாப் கிங்ஸுடன் கைகோத்தா பாண்டிங் என்கிற கிரிக்கெட் செய்தி. சாதனை படைத்த இலங்கை வீரர் ஹமிந்து, அதாவது இலங்கை நியூசிலாந்து அணிகள் இடையிலான 2 ஆட்டங்கள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஹாலே மைதானத்தில் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் முதலில் பேட் செய்த இலங்கை அணி 106 ரன்னுக்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது என்றும் அப்போது களம்பூந்து ஹமிந்து மெண்டிஸ் நிலைத்து நின்றாடி அணியை சிக்கலில் இருந்து மீட்டார் என்கிறவாறு அந்த செய்தி. ஊரடங்கு தொடர்பில் ஜனாதிபதியை தீர்மானிப்பார் பிரதி போலீஸ் அதிபர் தெரிவிப்பு. தேர்தல் பணிக்காக 1358 பேருந்துகள் சேவையில். தேர்தல் முடிவுகளை பெரிய திரைகளில் ஒன்று கூடி பார்வையிட்டால் கைது. வினாத்தாள் கசிவு விவகாரம் 3 பணி இடைநீக்கம். பன்னாட்டு தூதுவர்களை சந்தித்த உறவுகள் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தியாகதீபம் திரிவனை அஞ்சலிக்க தடையில்லை, நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. நல்லூரில் திரிவனின் ஆவண காட்சியம் இன்று அங்குரார்ப்பணம். நாகதம்பிரானின் கப்பல் திருவிழா. மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற தேர்தல் தொடர்பான செயலமர்வு. தேரடி சித்தர் குருபூசை. கிருமி தொற்றால் ஆண் சிசு ஒன்று உயிரிழப்பு என்கிற செய்தி காணப்படுகின்றது. திருத்தப்பட்ட நெடுந்தாரகை வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் கையளிப்பு போன்ற செய்திகளும். மனிதுரிமை மீறல்களை கண்காணிக்க விசிற நடமாடும் சேவை. சுவிஸில் சரளமாக மீட்கப்பட்ட இலங்கையர் போன்ற செய்திகளும். உலக செய்திகள் பக்கத்தில் பார்த்தால், அமெரிக்கா வரும் மோடியை சந்திக்க உள்ள ட்ரம்ப். ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமி உயிருடன் மீட்பு. ராஜஸ்தானில் சம்பவம். மியான்மரில் உள்நாட்டு போர் தீவிரம். 3 கோடி மக்கள் இடம்பெயர்வு.
இஸ்ரேல் வெளியேற வேண்டும் தீர்மானம் நிறைவேற்றியது ஐநா. தொடர்ந்து வெடிப்பு சம்பவம் 20 பேர் உயிரிழப்பு. லெபனானின் வயர்லெஸ் தகவல் தொடர்பு சாதனங்களில் 2வது நாளாக பதிவான வெடிப்பு சம்பவங்களில் குறைந்தது 20 பேர் உயிரிழந்ததாக இந்த செய்தி. அணு ஆயுத வீச்சுக்கு இடத்தை தேர்ந்தெடுத்த ரஷ்யா. சர்வதேச ஊடகங்கள் அதிர்ச்சி தகவல். நாட்டை விட்டு வெளியேறுவோரால் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு. பேராசை வசந்த அத்துக்குறள. ஜனாதிபதி தேர்தலுக்காக விசிற தொடர்ந்து சேவை. சிறுபோர் நெல் அறுவடை இந்த ஆண்டு அதிகரிப்பு. விவசாய திணைக்களம். வீண் பதற்றங்கள் வேண்டாம் சர்வதேச கண்காணிப்பாளர்கள் வலியுறுத்து. தேர்தல் நாளிலும் அதற்கு பிறகும் பீதியடைய வேண்டாம் என ரஷ்ய கூட்டமைப்பின் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர் ஜெனிசென்கோ இலங்கை வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்தார் என்கிறவாறு அந்த செய்தி. பிரசார முடிவின் பின்னரான தேர்தல் முறைப்பாடுகள் அதிகரிப்பு. யானையின் தாக்குதலுக்குள்ளான ஆசிரியர் வைத்தியசாலையில் அனுமதி. இந்த சம்பவம் நெடுக்குளம் பகுதி, அதாவது காட்டு யானையின் தாக்குதலுக்குள்ளாக ஆசிரியர் ஒருவர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. முல்லைத்தீவு முள்ளியவளை பகுதியிலிருந்து கேப்பாப்புல வீதியால் வெறும் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது புதுக்குடிப்பு களியடி பாலத்தடியிலே இந்த விபத்து இடம் பிடித்திருக்கிறது என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, பாதுகாப்பான சுமூகமான தேர்தல் இடம்பெற வழிவகை செய்யுங்கள். பாதுகாப்பு தரப்பிற்கு ஜனாதிபதி ரணில் பணிப்புரை. ஜனாதிபதி தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. கிளிநொச்சி அரசாங்க அதிபர் அறிவிப்பு. மோட்டார் சைக்கிள் விபத்து 2 படுகாயம். சிறுகதை நூல் வெளியீடு. கால்நடைகள் திடீர் இறப்பு. துப்பாக்கி சூடு 3 உயிரிழப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகின்றது. இறுதி பக்கத்திலே ஐஸ் போதைப் பொருளுடன் காதல் ஜோடி கைது என்கின்ற செய்தி. தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட பாதுகாப்புக்கு ஏற்பாடு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு. இவைதான் இன்றைய முக்கிய செய்திகள் வெலம்புரியிலே. அடுத்து உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதிர்கிறது தென்னிலங்கை. 24 மணி நேரத்தில் 4 துப்பாக்கி சூடுகள். 4 பலி 2 காயம். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் நடத்தப்பட்ட பல்வேறு துப்பாக்கி சூடுகளில் 4 உயிரிழந்துள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளனர் என்கிறதான செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதி தேர்தல் ஏற்பாடுகள் பூர்த்தி. ஜனநாயக கடமையை ஆற்றுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அழைப்பு. விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு என்கிறதான ஒரு செய்தி. தேர்தலின் பின் ஊரடங்கா, ஜனாதிபதியிடம் இறுதி முடிவு என்கிறதான வினாக்குறியுடன் கூடிய ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. சகோதரன் உயிரிழந்த கவலையில் சகோதரியும் உயிர் மாய்க்க முயற்சி என்கிறதான ஒரு செய்தி. தீவகத்தின் வாக்குகள் ஹெலிகாப்டரில் வரும் என்கிறதான ஒரு செய்தி. திலீபனின் நினைவு சதுக்கம் நல்லூரில் அங்குரார்ப்பணம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் வாக்கு எண்ணலில் 350 அலுவலகர்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஜனாதிபதி தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் 350 அலுவலகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளார் என முல்லைத்தீவு மாவட்ட செயலரும் தெரிவத்தாட்சி அலுவலகருமான உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் வன்முறைகள் யாழ்ப்பாணத்தில் இல்லை, ஆனால் 43 சட்டமீறல்கள். கிளிநொச்சி மாவட்டத்தில் 108 வாக்குப்பெட்டிகள் இன்று விநியோகம். யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டம் 5,93,187 பேர் வாக்களிக்க தகுதி என்கிறதான ஒரு செய்தி. வாக்காளர்களுக்காக விசேட போக்குவரத்து. மன்னார் மாவட்டத்தில் தேர்தல் அன்று 318 பேர் பாதுகாப்பு கடமையில் என்கிறதான செய்திகள் முதற்பக்க செய்திகளாக உதயன் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். அனாவசிய நடமாட்டத்தை தேர்தல் அன்று தவிர்க்க முப்படையினர் தயார் நிலை. ஆணைக்குழு அறிவிப்பு. வாக்களிப்பு தினத்தன்று வாக்களிப்பின் பின்னரும் வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் தீவிர கண்காணிப்பு. சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் கடமையில் 63,000 போலீசார் என்கிறதான ஏற்கனவே பார்த்த ஒரு செய்தி. வாக்காளர்களுக்கு விசேட வழிமுறை. வாக்களிப்பது எப்படி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. விசேட தேவையுடையோர் வாக்களிக்க விசேட வசதி. அமெரிக்க பிரஜைகளுக்கு தகவல் பரிமாற்றம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் கடமை புரிவோர் ஒழுக்கத்தை பின்பற்றுங்கள். ஆணைக்குழு அறிவித்தல். வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் மற்றும் வாக்கெண்ணும் நிலையங்களுக்குள் தடை விதிக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. தேர்தல் காலப்பகுதியில் மதுபானம் விற்க தடை என்கிறதான ஒரு செய்தி. காலநிலை இடர் முன்னாயத்தம் என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் மனித உரிமைகள் ஆணைக்குழு கவனம்.
வல்லிபுர ஆழ்வார் தீர்த்த கடலில் காணாமல் போனவரை தேடும் பணி தொடர்கின்றது என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. விருப்பு வாக்கு செயல்முறை மக்களுக்கு விளக்கமில்லை, சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் கரிசனை. விருப்பு வாக்கு அளிக்கும் செயல்முறை தொடர்பில் மக்கள் மத்தியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவுகின்றன. பெரும்பாலான வேட்பாளர்கள் தமது சின்னத்துக்கு புள்ளடியிடுமாறு பிரசாரம் செய்திருந்த நிலையில் இது விருப்பு வாக்களிப்பு செய்முறையில் தாக்கம் ஏற்படுத்தும் என்று சர்வதேச தேர்தல் கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய தவணைக்கு முன் சீருடைகள் கையளிப்பு என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. புலமை பரிசில் வினாக்கள் நீக்கம் தீர்மானம் இல்லை. நாளை வரையில் அமைதி காலம் என்கிறதான ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தேர்தல் அலுவலகங்களின் செயற்பாடுகள் வரையறை. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் அலுவலகங்களின் செயற்பாட்டு நேர வரம்புகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2.6 மில்லியன் தொன் சிறுபோக நெல் அறுவடை என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளை ஆட்டி படைக்கும் தொற்று என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. காங்கிரசின் சீமெந்து தொழிற்சாலையை ஆரம்பிக்க இந்திய நிறுவனம் முதலீடு, வடக்கு ஆளுநரிடம் ஆராய்வு. தண்ணீர் பிரச்சினைக்கு வடக்கு ஆளுநரால் தீர்வு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. வாக்கெடுப்பு நிலையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டோர் விவரம் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. பாலியல் தொந்தரவு உத்தியோகத்தர் கைது. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்கு என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கலாம். ட்ரம்ப் பதவியேற்றால் சீனாவுக்கு ஆபத்தாம். டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் சீனாவுக்கும் அதன் பொருளாதாரத்துக்கும் பெரும் பாதிப்பாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை முன்னர் பகைமையை முடியுங்கள், அமெரிக்காவுக்கு ஈரான் தெரிவிப்பு. வெள்ளத்தை பயன்படுத்தி தப்பியோடிய கைதிகள் என்கிறதான ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கின்றது. இவைதான் இன்றைய உதயம் பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரலுடைய இன்றைய பிரதான செய்தி: ஜனாதிபதி தேர்தலுக்கு பலத்த பாதுகாப்பு, முப்படையினரும் தயார் நிலையில். அசம்பாவிதம் என்றால் தேர்தல் முடிவுகள் தாமதிக்கும், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. தேர்தலின் பின்னர் ஒரு வாரம் விசேட பாதுகாப்பு அமலில், தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுப்பு, தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி போன்ற செய்திகளும். பால் புரையேறி சிசு மரணம் என்கிற ஒரு செய்தி, அதை பார்த்த செய்தி. பிறந்த 2 நாட்களேயான பெண் சிசு உயிரிழப்பு, அதுவும் நாங்கள் பார்த்த செய்தி. ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒழுங்குகள் பூர்த்தியாகின, அமைதியான நீதியான தேர்தல் நடக்கும் தெரிவத்தாட்சி அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வாக்களிப்பு நிலையங்களில் இவற்றுக்கு தடை, மீறினால் சட்டம் பாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் குற்ற செயல்கள் 108 பேர் கைது. தேர்தல் பணிக்காக திறக்கப்பட்ட 13,314 அலுவலகங்களை உடனடியாக மூடுமாறு உத்தரவு. வன்முறை இடம்பெறலாம் என்பது பொய் பிரசாரம். முன்னாள் தேர்தல் ஆணையாளர். பன்னங்கண்டி விபத்தில் இளைஞர் ஒருவர் பலி. வெளிநாட்டு தனியார் கடன் வழங்குனருடன் கடன் மறுசீரமைப்புக்கு கொள்கை ரீதியில் இணக்கம். வாக்களிக்க வாக்காளர் அட்டை கட்டாயம் இல்லை போன்ற செய்திகள் முன்பக்கத்திலே காணப்படுகிறது. 24 மணித்தியாலத்தில் வாகன விபத்துகளில் 7 பேர் உயிரிழப்பு. ஐஸ் போதைப் பொருள் பொதி செய்து கொண்டிருந்த காதல் ஜோடி கைது. சிலாவம் குருநாள் வீதியில் லோரி மோதி முதியவர் பலி. 3 வெவ்வேறு பகுதிகளில் நடாத்தப்பட்ட 3 துப்பாக்கி சூடுகளில் 3 உயிரிழப்பு. தொழிலதிபர் சம்பத் கமகிய கொலை. புலம்பெயர்ச்சி பரீட்சை வினாத்தாள் பிரச்சினை, குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை. நாடெங்கும் டெங்கு பரவல் மீண்டும் சடதியாக அதிகரிப்பு, சுகாதார வைத்திய அதிகாரிகள் எச்சரிக்கை. இலங்கையின் கல்வி அமைச்சர் ஜோசப் ஸ்டாலின் மாணவனுடைய பதில். இணைய வழியில் வாக்காளர் அட்டை மாதிரியை பெற்றுக்கொள்ள முடியும். தனியார் பேருந்து விபத்தில் சிக்கி ஒருவர் பலி, மற்றொருவர் படுகாயம். ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்ள விசேட பிரிவு, அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம். பிரபல யூடியூபர் புருனோ திவாகர சிஐடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. அதாவது பிரபல யூடியூபர் புருனோ திவாகர சிஐடிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. மற்றொருடன் மனைவி தகாத உறவு, கையை வெட்டியெடுத்த கணவன் என்கிற செய்தி. விசேட தேவையுடன் வாக்களிப்பதற்கு இன்னொருவர் அழைத்து செல்ல முடியும், கஃபே நிறைவேற்று பணிப்பாளர் போன்ற செய்திகள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவை முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.